எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்தே. நம்மளுடைய ஒன்டி ஹிந்தி சேனலில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நிகழ்காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நிகழ்காலம் அப்படிங்கிறதுனா அன்னைக்கு நடக்கிறது, ப்ரெசண்ட்டில் என்ன நடக்குது அதை பற்றி பேசுகிறது தான் நிகழ்காலம். அதாவது இன்றைக்கி நான் எழுதுகிறேன், நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இறந்த காலத்துலேயோ எதிர்காலத்துலேயோ பேசக்கூடாது, சரிங்களா? அப்போ இறந்த காலம்னு வரும்போது எப்படி வருது அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், சரிங்களா? இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் நான் ஏன் தா தி தே அப்படின்னு போட்டிருக்கேன் அப்படின்னா, தா தி தே இது இந்த இதில் முடியும். அதனுடைய வெறுப்பு இந்த இடத்துல இப்போ தான் முடியும், தீன் முடியும், தேன் முடியும், சரிங்களா? ஏன் இங்கே எம்எஃப்பி போட்டிருக்கேன்னா, எம்ங்கிறது மேல். ஒரு ஆண் சொல்லும்போது ஆண் படிக்கிறேன்னு சொல்லும்போது படுத்தா, படிக்கிறேன்னு சொல்லும்போது படுத்தான்னு சொல்லுவாங்க. அதே பெண் சொல்லும்போது படுத்தி, பெண் சொல்லும்போது படுத்தின்னு சொல்லுவாங்க. அதே அதாவது ஆண்பால்லையும் ஆண்பாலில் ஒருத்தவங்க நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத படுத்தேன்னு சொல்லணும். பெண்பாலில் என்ன பண்ணணும், பெண்பாலில் தீன் தான் வரும், சரிங்களா? பெண்பாலில் ப்ளூரல்லையும் அதாவது பன்மையிலையுமே தீ தான் வரும், ஆண்பால் மாதிரி மாறாது, சரிங்களா? அதனால தான் இங்கே தா தீ தே தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதுக்கு பின்னாடி இன்னொன்று என்னென்னா, ஹிந்தியில் நான், அதாவது நான் படிக்கிறேன் அப்படிங்கிறது ஆண் சொன்னாலும் சரி, பெண் சொன்னாலும் சரி, நான் படிக்கிறேன்னு சொன்னாலும் சரி, நான் எழுதுகிறேன்னு சொன்னாலும் சரி, நான் ஓடுறேன்னு சொன்னாலும் சரி, நான் என்ன செய்கிறேன் அப்படி என்ன சொன்னாலும் சரி, கடைசியாக எப்படின்னா ஹூம் தான் முடியும், ஹூம் தான் முடியும். அது நான் உங்களுக்கு சென்டென்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஹூம்னு முடியும். அதே என்னென்னா நீ, தும்னு வரும்போது, தும்னா நீ எழுதுகிறாய், நீ படிக்கிறாய், நீ ஓடுகிறாய், நீ ஏதாவது செய்கிற அப்படின்னு வரும்போது என்னென்னா ஹோ அப்படின்னு முடியும், ஹோன்னு முடியணும், சரியா? ஹூம்னு முடியக்கூடாது, ஹோன்னு முடியணும். ஹோ நல்லா பாருங்கள், ஹோன்னு முடியும். இதுக்கும் நான் சென்டென்ஸ் வச்சுருக்கேன், அதையும் உங்களுக்கு சொல்லித்தரேன், சரிங்களா? அதுக்கப்புறம் எக் வக் அப்படின்னா இவன் அவன், இது அது, சரிங்களா? இவன் அவன், இது அது, ரெண்டுக்குமே எக் வக்கு தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த எக் வக்கு பயன்படுத்தும் போது இறுதியில் முடிகிற அந்த இது என்னன்னா ஹே அப்படின்னு முடியும். அதாவது ஹூம்னா இருக்கிறேன்னு அர்த்தம், ஹோ இருக்கிறான்னு வரும், ஹே இருக்கிறது, தேர்டு பர்சன், சரிங்களா? இருக்கிறது அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, இப்போ இந்த எக்கு வக்கு ஒருமை, சரிங்களா? அவன் இவன். இதே ஏ வே ஆப், ஏ வே ஆப் அப்படின்னா ஏனா இவர்கள், வேணா அவர்கள், ஆப் அப்படின்னா தான் நீங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள், நீ அப்படிங்க, தும்னா நீ, ஆப்னா நீங்கள். அப்படி பன்மையில் வரும்போது இங்கே இப்போ ஒருமையில் வரும்போது இங்கே இந்த ஹேன்னு முடிஞ்சது, இருக்கிறதுன்னு முடிஞ்சது, இங்கே ஹைம்னு முடிஞ்சது. ஹைம் அப்படிங்கன்னா இருக்கின்றன, ஓகேங்களா? இருக்கின்றன அப்படிங்கிறது பன்மை, ப்ளூரல் அப்படி. உங்களுக்கு இது எக்ஸாம்பிள் நான் இப்போ சொல்கிறேன். இப்போ நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, ஹூம்னு சொன்னேன். அதாவது ஒருமை, அதாவது ஒருமை ப்ரெசன்ட் டென்ஸில் ஒருமை, அதாவது ஒருமையில் சிங்கிள் நானோ ஒரு பெண்ணோ யாரோ ஒருத்தங்க அவங்க முடியும் போது ஹூம்னா இருக்கிறேன் அப்படின்னு முடியணும்னு சொன்னேன். இப்போ ஹூமுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள். மைம் சிட்டி லிக்தா ஹூம், மைம் சிட்டி லிக்தா ஹூம், மைம் சிட்டி லிக்தா ஹூம் அப்படின்னா மைம் சிட்டி லிக்தா ஹூம் அப்படின்னு போட்டிருக்கேன். மைம்னா நான், சிட்டி அப்படிங்கிறது கடிதம், லிக்தா அப்படின்னா லிக்தானா எழுதுகிறேன், லிக்தா ஹூம். இங்கே மைம் ஹூம் பார்த்தீங்கன்னா ஹூம்னு முடிஞ்சிருக்கு. அதாவது நான் சொல்கிறனால இங்கே ஹூம்னு முடிஞ்சிருக்கு. இதே ஒரு பெண் சொன்னாலுமே இங்கே ஹூம் தான் முடியும். அப்போ இங்கே லிக்தா அப்படி என்ன பண்ணணும்னா லிக்தி, பெண்ணுக்கு லிக்தா லிக்தி ஆகிரும், ஹூம் ஹூம் தான், சரிங்களா? அதுக்கப்புறம் மைம் படுத்தா ஹூம், மைம் படுத்தா ஹூம் அப்படின்னா நான் படிக்கிறேன். அதாவது இதெல்லாம் ப்ரெசன்ட் டென்ஸு. இந்த தாய் ஏன் வருது அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸில் வரனால தான் மைம் படுத்தா ஹூம்னு வருது. தீ பெண்பாலாக இருந்தால் படுத்தி, பெண்பாலாக இருந்தால் படுத்தி ஹூம் அப்படின்னு வந்திருக்கும். இப்போ பாருங்கள், மைம் கர் ஜாத்தா ஹூம், மைம்னா நான், கர் அப்படிங்கிறது வீடு, ஜாத்தா ஹூம் அப்படின்னா போகிறேன், நான்
வீட்டுக்கு போகிறேன். மைம் கர் ஜானா வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்ல ஜாத்தா ஹூம். இதே வந்து இது ஆண் சொல்கிறாங்க. பெண்ணாக இருந்தால் என்ன வரும்னா ஜாத்தி ஹூம் அப்படின்னு வந்திருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். எங்கே பாருங்கள், மைம் காத்தா ஹூம். மைம் காத்தா ஹூம்னா நான் சாப்பிடுகிறேன். மைம் காத்தா ஹூம்னா நான் சாப்பிடுகிறேன். அப்போ பெண்ணாக இருந்தால் காத்தி ஹூம். இப்போ ஹூம் என்னென்னா நான் வந்து செய்கிற விஷயத்த சொல்கிறது தான். இந்த கடைசியாக இறுதியில் ஹூம் இருக்கிறேன் வரும். அது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பெண்ணாக இருக்கும்போது அந்த வெர்பு வந்து தீல முடியும். ஆணாக இருக்கும்போது அது வந்து தாழ முடியும். லாஸ்ட்டாக இறுதியில் வந்து ஹூம்னு முடியும். இந்த இடத்துல மயம்னு வரும்போது அந்த இடத்துல நீங்கள் ஹோவோ ஹைமோ நீங்கள் பயன்படுத்தக்கூடாது சொல்லியிருந்தேன். இப்போது ஹோன்னு முடியும் இல்லைங்களா, இருக்கிறாய்ன்னு சொல்லி முடியும் சொன்னீங்களா. ஹோ சொன்னா ஹோ எங்கே வரும் அப்படின்னா தும்னு ஆரம்பிக்குது இல்லைங்களா. தும்னா நீ நீ செய்கிறாய், நீ வருகிறாய், நீ சாப்பிடுகிறாய் அப்படிங்கிற சொல்லும் போதெல்லாம் நீ வரும்போது அதோட முடிவு என்னென்னா ஹோன்னு வரும். ஹோனா இருக்கிறாய்னு அர்த்தம். சரிங்களா. இப்போ தும் ஆத்தே ஹோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீ வருகிறாய். தும் ஆத்தே ஹோன்னு என்ன அர்த்தம், நீ வருகிறாய். இங்கே நம்ம வந்து ஆத்தா வந்து போடலாம். ஆத்தா ஹூம்னா என்ன அர்த்தம், ஆத்தா ஹூம் மைம் ஆத்தா ஹூம் போடுறோம் இல்லைங்களா. இப்போ இங்கே தும் அப்படிங்கிறது என்றைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் நீங்கள் யூ அப்படிங்கிறது எப்போதுமே அது ப்ளூரல் தான். யூ நீங்கள் நீ அப்படி இன்னொருத்தவங்களை சொல்லும் போது எப்போதுமே வந்து யூ வந்து ப்ளூரல் தான். அதனால் வந்து தும் வரும்போது இங்கே வந்து தே தான் வரும், தா வரக்கூடாது. ஆத்தா தும் ஆத்தா ஹோன் போடக்கூடாது, தும் ஆத்தே ஹோன் தான் வரும். இது தெரிஞ்சுக்கோங்க. ஆத்தே அப்படிங்கிறது வருகிறாய், தும் ஆத்தே ஹோ அப்படிங்கிறது வருகிறாய். தும் வந்தனால லாஸ்ட்டாக வந்து ஹோங்கிறது வரும். சரிங்களா. அதுக்கப்புறம் தும் கியா கருத்தே ஹோ. தும் கியா கருத்தே ஹோ அப்படின்னா நீ கியானா என்ன, கருத்தே வந்து செய்கிறாய், என்ன செய்கிறாய் அப்படிங்கிறது தான் இந்த கருத்தே ஹோ. தும் கியா கருத்தே ஹோனா நீ என்ன செய்கிறாய் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். அங்கே ஹோன் முடிஞ்சிருக்கு பாருங்கள், தும் வந்திருக்கு அதனால் ஹோன் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் தும் கஹாம் ஜாத்தே ஹோ. தும் கஹாம் ஜாத்தே ஹோ அப்படின்னா தும்ங்கிறது நீ, கஹாம் அப்படிங்கிறது எங்கே, கஹாம்னா எங்கே, ஜாத்தே ஹோ அப்படின்னா போகிறாய். தும் கஹாம் ஜாத்தே ஹோ நீ எங்கே போகிறாய் அப்படிங்கிறத இங்கே கேட்டிருக்கோம். இங்கே ஹோனா இருக்கிறாய் அப்படிங்கிற அர்த்தம். அதாவது தும் வரும்போது ஹோ வரும். அது நீங்கள் இந்த இடத்துல ஹே போடக்கூடாது, ஹூமும் போடக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல தே வந்து ஏன் பயனா தே அப்படின்னா இந்த தே வந்து ஆத்தா போடக்கூடாது, தே தான் போடணும். தீயும் போடக்கூடாது, இந்த தே தான் வரும். சரிங்களா. அதுக்கப்புறம் என்னென்னா ஹே அப்படின்னா இருக்கிறது. ஹே அப்படிங்கிறது இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தேர்ட் பர்சன், அதாவது இன்னொருத்தங்க அதை பற்றி சொல்கிறது தான் தேர்ட் பர்சன் தான் இது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் புரியும். சென்டென்ஸை பாருங்கள். எகு கலம் ஹே. எகு கலம் ஹே அப்படின்னா இது பேனா, இது பேனா, இது பேனாவாக இருக்கிறது, இது பேனாவாக இருக்கிறது தான் எக் கலம் ஹே அப்படிங்கிற சொல்லுவாங்க. கலம்ங்கிறது பேனா, எக்குங்கிறது இது, வகுங்கிறது அது. அதே மாதிரி இவன் அவன் ரெண்டுக்குமே எக்கு வகு தான் வரும். சரிங்களா. எக்கு கலம் ஹே இதை இப்படி தான் சொல்லணும். எக்கு கலம் ஹூம்னு சொல்லக்கூடாது, எக்கு கலம் ஹோன்னு சொல்லக்கூடாது, எக்கு கலம் ஹைம்னு சொல்லக்கூடாது, எக்கு கலம் ஹேன்னு தான் சொல்லணும். இது என்னென்னா அந்த ஹே வந்து சிங்குலர், இந்த தேர்ட் பர்சனில் சிங்குலராக உள்ளது, ஒருமையில் உள்ளவங்க தான் சொல்கிறது தான் இந்த இது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வகு கிதாப் ஹே அது புத்தகம். வகு கிதாப் ஹே அப்படிங்கிறது அது புத்தகம். கிதாப் அப்படிங்கிறது என்னென்னா புத்தகம்னு அர்த்தம். வகுங்கிறது அது. இப்போது பில்லி தூத் பீத்தி ஹே. பில்லிங்கிறது பூனை, தூத் அப்படிங்கிறது பால், பீத்தி ஹே அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா அது வந்து குடிக்கிறது. ஹிந்தியில் பீத்தான் போடலாம், பீத்தி ஏன் போடுறோம்னா பில்லி அப்படிங்கிறது ஒரு பெண் பால். பூனையை வந்து பெண் பால்னு சொல்லுவோம், பெண் பால் அதை சேர்ப்பாங்க. அதனால் வந்து பீத்தா வந்து பீத்தின்னு ஆயிடுச்சு. பில்லி தூத் பீத்தி ஹே, பில்லி தூத் பீத்தி ஹேன்னு சொல்கிறோங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் சீதா சினிமா தேக்தி ஹே. சீதாங்கிற பெண்ணு சினிமா தேக்தி ஹே அப்படின்னா தேக்தினா பார்க்கிறாள். சீதா சினிமா தேக்தி ஹே சினிமால் பார்க்கிறாள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க.
அதுக்காக தான் அதாவது ஒருத்தங்க சீத்தான ஒருத்தங்களை பார்த்து சொல்கிறாங்க, பூனையை பார்த்து சொல்கிறாங்க, அவனை பார்த்து சொல்கிறாங்க, அந்த பையனை சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் இது வந்து இன்னொருத்தவங்களை சொல்கிறது. சரிங்களா? அப்போ சீதா சினிமா தேக்தி அவள் படம் பார்க்கிறாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹைம். நான் எல்லாம் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா, ஹைம் அப்படிங்கிறது பன்மை. ஹைமுங்கிறது பன்மை. அதாவது ஹே வர இடத்துல ஹைம் போடக்கூடாது, ஹைம் வர இடத்துல ஹே போடக்கூடாது. ஏன் அப்படின்னா, இவன் அவன் அப்படிங்கிற போது நம்ம வந்து இருக்கிறான், இருக்கிறது, இருக்கிறது, இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம போட்டுடலாம். இங்கே ஹைமுங்கிற இருக்கிறார், இருக்கின்றன அப்படிங்கிறத ஒரு பன்மையில் சொல்கிற போது தான் இதை இறுதியாக அதை முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். ஆப் கஹாம் ரகத்தே ஹோ ரகத்தே ஹைம். ஆப் கஹாம் ரகத்தே ஹேம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் கஹாம் ஆப்புங்கிற நீங்கள், கஹாம் அப்படிங்கிறது எங்கே, ரகத்தே அப்படிங்கிறது வசிக்கிறீங்க. ஆப் கஹாம் ரகத்தே ஹைம், எங்கே நீங்கள் வசிக்கின்றீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க தான் இங்கே வந்து ஹைம் வந்து நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? ரகத்தே அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இருக்கிறது வசிக்கிறது தான் ரகத்தேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹம் பாஜார் ஜாத்தே ஹைம். ஹம் பாஜார் ஜாத்தே ஹைம்னா, ஹம்ங்கிறது வந்து நாம், பாஜார் அப்படிங்கிறது கடைத்தெருவு, ஜாத்தே ஹைம் அப்படின்னா அதாவது நாங்கள் கடைத்தெருவுக்கு போகிறோம், அப்படிங்கிறது தான் இங்கே ஜாத்தே ஹைம்னு போட்டிருக்கோம். இங்கே ஜாத்தா வராது. ஏன் ஜாத்தா வராது அப்படின்னா, இங்கே வந்து ஹம் அவங்க வந்து பன்மையாக இருக்கிறனால தான் இங்கே வந்து ஜாத்தே போட்டிருக்காங்க. இது வந்து மை பாஜார் ஜாத்தா ஹூம் அப்படின்னு போட்டால் நான் கடைத்தெருவுக்கு போகிறேன்னு அர்த்தம். இங்கே ஹம் பாஜார் ஜாத்தே ஹைம்னா நாங்கள் கடைத்தெருவுக்கு போகின்றோம் அப்படிங்கிறதுக்கு தான் இங்கே ஜாத்தே ஹைம்னு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் லட்கே கேள்தே ஹைம் அப்படின்னா, லட்கே கேள்தே ஹைம் அப்படிங்கிறது, லட்கா அப்படிங்கிறது என்னென்னா பையா, லட்கா அப்படிங்கிறது பையன், இங்கே லட்கே அப்படிங்கிறது பையன்கள், சிறுவர்கள், லட்கே. கேள்தே ஹைம்னா, கேள்னா அப்படிங்கிறது விளையாடுதல் அப்படிங்கிறது கேள்னா, இங்கே பன்மையாக இருக்கிறனால இது வந்து கேள்தேன்னு வந்துருச்சு. சிறுவர்கள் விளையாடுகின்றனர் அப்படிங்கிறது கேள்தே ஹைம். இந்த இடத்துல ஹே போடக்கூடாது, ஹோ போடக்கூடாது, ஹூம் போடக்கூடாது, ஹைம் தான் போடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வே அச்சே ஃபல் நஹிம் ஹே அப்படின்னா, வே அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஏனா இவர்கள், வேணா அவர்கள், ஏனா இவைகள், வேணா அவைகள், அவைகள், இவர்கள், அவர்கள். இந்த பன்மையாக உள்ள எல்லாத்துக்குமே வே தான் வரும். இங்கே என்ன எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, பழத்தை பற்றி பேசுகிறாங்க. இப்போ வே அச்சே ஃபல் நஹி ஹேம் அப்படின்னா, அவைகள் அச்சே அப்படிங்கிறது நல்ல, அச்சேங்கிறது நல்ல, ஃபல் அப்படிங்கிறது பழம். இங்கே இப்போ ஹிந்தியில் ஃபல் அப்படிங்கிறது பழம். நஹிம் ஹே அப்படின்னா, நஹிம் ஹைம் தான் வரும். நஹீம் ஹைம்னா இங்கே வந்து அவைகள் சொல்கிறாங்களே, நிறையா பழத்தை சொல்கிறாங்க இல்லையா, அதனாலவே அச்சேஃபல் நஹீம் ஹே, அவைகள் நல்ல பழங்கள் இல்லை. நஹீம் அப்படிங்கிறது இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? அதுக்கப்புறம் நன்றி, தன்யவாத். நன்றிங்கிறது வந்து நன்றிங்கிறத தன்யவாத் சொல்கிறோம். அது நீங்கள் ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். ரெகுலராகவே நம்ம கீழே போடுறோம். இப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது நான் வந்து சொன்ன விஷயங்கள் வந்து ரொம்ப வந்து எளிமையாக வந்து சொல்லிட்டேன். நான் எப்படி படித்தனோ அதுபோல் தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போது இதில் வந்து உங்களுக்கு வந்து சந்தேகம் இருக்கும், ஐயோ இது வந்து இவர் அப்படி ஹேம் ஜரா ஹோம் ஜோராரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறவங்க என்ன பண்ணால், புக்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடுதலாக கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அதை நீங்கள் பார்க்கும்போது என்னென்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வந்து உங்களுக்கு வந்து ஐடியா வந்து கிடைக்கும். சரிங்களா? இப்போ நம்ம என்னென்னா இதில் சின்ன சென்டென்ஸ் தான் இருக்குது. இந்த சின்ன சென்டென்ஸை வந்து நீங்கள் என்னென்னா டெய்லி நம்ம வந்து பயன்படுத்துகிற சென்டென்ஸ் தான். இது என்ன பண்ணணும், யாராவது ஹிந்திக்காரங்க பேசும்போது நம்ம கவனிக்கும் போது தெரியும் அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம அங்கே படித்தோமே அப்படிங்கிறது வந்து நமக்கு ஞாபகம் வரும். இதை நீங்கள் மறுபடியும் நீங்கள் பார்க்கணும், புக்ஸுகளை வந்து பார்க்கணும், என்ன எழுதியிருக்காங்க, இவர் என்ன சொல்கிறாரு, எப்படி முடியுது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது நம்ம வந்து ஹிந்தியை வந்து வேகமாகவே கற்றுக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த இது என்னென்னா, இப்போ நார்மலாக வந்து பேச்சு வழக்கில் வந்து நம்ம வந்து யாராவது பேசுகிறத கேட்டால் ஹிந்தி கற்றுக்க முடியும், ஹிந்தி வந்து தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் எந்த இடத்துல நான் இன்றைக்கி
இங்கே படிக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம வந்து நிகழ்காலம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். மை படுத்தா தான் அப்படின்னா நான் நேற்று படித்தேன் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம சொல்ல முடியாது. அதனால நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலத்தை பற்றி கொஞ்சம் நம்ம லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கிறணும். தெரிஞ்சு வச்சாதான் ஒரு இடத்துல ஹிந்தியை நம்ம வந்து ஃப்ளூயண்ட்டாக பேசணும்னு தேவையில்லை. சமாளிக்கக்கூடிய அந்த சமாளிக்கிறதுக்கான பேசிக் நாலேஜ் வந்து நம்மளுடைய சின்ன சின்ன வீடியோஸை பார்க்குறனால கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நான் வந்து என்னுடைய ஃப்ரீ டயத்தில் நான் உங்களுக்காக வந்து இந்த முயற்சியை எடுத்து நான் வந்து சொல்லித்தரணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஓகே, பாய் பாய், தேங்க்யூ. நம்மளுடைய ஒன்லி ஹிந்தி சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. சரிங்களா? நன்றி, தேங்க்யூ.